ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். ஐஸ்கிரீம்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தில் செய்கிற ஐஸ்கிரீம் இன்னும் கூடுதல் டேஸ்ட், அந்த மாதிரியான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 300 ml மட்டும் தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிற பால் எல்லாத்தையும் அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சே நம்ம இந்த பாலை கொதிக்க விட போகிறோம். கைவிடாமல் இதை அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது கொதிச்சு வர்ற சமயத்தில் நம்ம சைடில் ஒரு 300 பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். நான் 2 டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளரில் பால் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணுறேன். அந்த பால் பவுடர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த கொதிச்ச பாலோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இப்போது கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓரங்களில் படியக்கூடிய இந்த ஏடை நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். 80 ml கப்பில் சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இன்னொரு டம்ளரில் பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து, சோள மாவு சொல்லுவோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அதையும் நல்லா கலக்கிட்டு இந்த பாலோடவே நான் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கட்டி விழ ஆரம்பிக்கும். ஆனால் கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த சமயத்துலேயும் நம்ம ஹை ஃப்ளேம்க்கு வச்சுட்டவே கூடாது. ஃபுல் ப்ராசஸ்மே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். வித்தின் 5 மினிட்ஸ்குள்ளவே இது நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். ரொம்ப கட்டியாகிடக்கூடாது. இந்த பக்குவம் நான் காமிச்சிருக்கேன். இந்த பக்குவத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கிற சூடு நல்லா போகணும். இது ஃபுல் கூல் டவுன் ஆகணும். இது நல்லா இப்போ ஆறிடுச்சு. இது கூட நம்ம மாம்பழம் சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டியான மாம்பழம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு முழு மாம்பழத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கு அப்புறமா இந்த க்ரீமோடவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெண்டுமே நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துட்டு அதில் இதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இது வெளியில் எடுத்துட்டு அகெயின் மிக்ஸி ஜாரில் இந்த பாக்ஸில் இருக்கிறத கொட்டி அதை ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதே ஏர்டைட் பாக்ஸில் திருப்பி ஊற்றி ஃப்ரிட்ஜில் லோட் பண்ணிடுங்க. அகெயின் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இதே ப்ராசஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் அரைச்சிட்டு சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுகர் கம்மியாக இருந்தது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஃபைனலாக நல்லா திக்கான ஒரு ஐஸ்கிரீம் செட் ஆகிற அளவுக்கு நல்ல க்ரீம் டெக்ஸ்சர் நமக்கு கிடச்சிருச்சு. அதனால் இதுக்கப்புறம் அரைக்க தேவையில்லை. இன்னொரு மாம்பழம் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம மாம்பழம் சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் எக்ஸாக்டாக நல்லா இந்த மாம்பழத்தோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் சேர்க்குறேன். ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் லோட் பண்ணிவிடுங்க. 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வெளியில் எடுக்கிறப்ப ஐஸ்கிரீம் ஃபுல்லாக செட் ஆகிடும். நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான். நாங்கள் இந்த ஐஸ்கிரீம் 5 ஹவர்ஸ்லேயே எடுத்துட்டோம். ஸோ இது மேலே செட் ஆகாமல் இருந்தது, கீழே நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் நான் இதை ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் லோட் பண்ணிவிட்டு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி எடுத்து நான் சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை சேர்த்து அதை சாப்பிட்றப்ப ஒரு ரிச்சான மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த ஐஸ்கிரீம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலனா ஏன் பிடிக்கல அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Ancypedia சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.